Hello friends, welcome to Renault TNPC channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பர்சன்டேஜில் ஒரு சம் பற்றி பார்க்க போகிறோம். ரெகுலராக இப்போ வந்து பர்சன்டேஜ் இங்கே டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த பர்சன்டேஜ் இங்கே டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும், இல்லை 2 கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன் அப்படின்னா இதே கொஸ்டின் லாஸ்ட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் லாஸ்ட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அப்படின்னா எப்படின்னு பாருங்கள். இந்த கொஷின் வந்து இப்போ நான் ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனியன் பாட் 5 dozen eggs. அவுட் ஆஃப் தட் 5 dozen eggs 10 eggs ஆர் rotten. எக்ஸ்பிரஸ் த நம்பர் ஆஃப் குட் eggs as percentage. இப்போ இந்த கொஷினில் வந்து இனியன் இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஷினில் கயல் அப்படின்ட்டு அந்த நேம் மட்டும் மாறி இருக்கும். இதே 5 dozen eggs தான். இங்கே வந்து ரோட்டன் எக்ஸ், அதை கெட்டுப்போன முட்டைகளை கொடுத்து நல்ல முட்டையோட எக்ஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அங்கே வந்து குட் எக்ஸோட இது கொடுத்துட்டு ரோட்டன் எக்ஸோட பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க. அவ்வளோதான், வேறு சேஞ்சஸ் இல்லை, இதே கொஷின் தான். அப்போது இதில் வந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, புக்கில் எக்ஸசைஸோ எக்ஸாம்பிளில் இருந்தோ அவங்க வந்து கொஷின் கேட்குறாங்க. அதில் உள்ள கொஷின் தான் மேக்ஸிமம் கேட்காங்க. அதுக்கப்புறம் ஓல்டு கொஷினில் உள்ள கொஷின், இதை தவிர வேறு எதுவும் கேட்க வாய்ப்பே இல்லை. அதனால் இப்போ நான் புக்ஸில் உள்ள எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் அப்படியே போட்டுகிட்டே வரேன். அதை அப்படியே எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 25 கொஷின் கரெக்டாக 25 out of 25 வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்கு? இனியன் பாட் 5 dozen eggs. 5 dozen eggs இனியன் வாங்கியிருக்காரு. இதில் வந்து 10 eggs வந்து கெட்டு போயிடுது. இப்போது இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? குட் எக்ஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு 5 dozen eggs எவ்வளோன்னு பார்க்கணும். 1 dozen eggsனால் 12. 1 dozen eggs = 12 அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ 5 dozen eggsனால் என்னது? 5ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து என்னது? 60 eggs கிடைக்கும். அப்போது அவர் இனியன் வாங்கினது எவ்வளவு? 60 eggs. இதில் வந்து 10 வந்து ரோட்டன், 10 eggs வந்து கெட்டு போயிடுதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ நமக்கு வந்து கொஷின் என்ன? குட் எக்ஸோட பர்சன்டேஜ் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதில் வந்து குட் எக்ஸ் எத்தனை கண்டுபிடிக்கணும். ஸோ 60 eggsல 10 eggs வந்து ரோட்டன். அப்போ வந்து அது சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு குட் எக்ஸ் கிடைக்கும். ஸோ 60 - 10 = 50. ஸோ 50 தான் குட் எக்ஸ். இப்போ இதுக்கு நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முன்னாடி இதோட ஃப்ராக்ஷனல் ஃபார்மை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் என்னென்னு எழுதணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும்? மொத்தம் 60 eggs இருக்குது, அதில் 50 வந்து குட் எக்ஸ். அப்போ இதோட ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் என்னது? 60 out of 50. 60 out of 50 அப்படிங்கிறத 50/60ன்னு எழுதணும். இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி 50/60 அதுதான் இதோட ஃப்ராக்ஷனல் ஃபார்ம். ஸோ 50/60ன்னு எழுதிக்கலாம். அடுத்து வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க இந்த ஃப்ராக்ஷனை என்ன செய்யணும்? 100 மல்டிப்ளை பண்ணால் போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ஸோ இதை வந்து 100 மல்டிப்ளை பண்ணும்போது இது சிம்பிளிஃபை பண்ணி வந்து 5/6 இது வந்து 100 வருது. இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 83.33% அப்படின்னு வருது. அப்போது இதில் வந்து 83.33% வாசிக்கக்கூடாது. பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு டிஜிட்டையும் தனித்தனியாக தான், ஒவ்வொரு சிங்கிள் டிஜிட்டாக தான் ரீட் பண்ணணும். அதாவது எப்படி? 83.33 அப்படி ரீட் பண்ணணும். அப்போ இதில் வந்து ஆன்சர் ஒன்று வந்து 83.33%. அப்போது இதில் வந்து உள்ள குட் எக்ஸோட பர்சன்டேஜ் என்னது? பர்சன்டேஜ் ஆஃப் குட் எக்ஸ் = 83.33%. இதே கொஸ்டின் தான், நம்பர் மட்டும்தான் மாறி வந்து உங்களுக்கு அதில் நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலையாவது உங்களுக்கு டெசிமலில் வருது. கொஸ்டினில் வந்து டெசிமல்லே வரல, ரவுண்டடாக வருது. அதாவது 25% அங்கே ஆன்சர் வருது, ரவுண்டடாக வருது. அப்போ இதோட ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி சம்மெல்லாம் செய்கிறதுக்கு வந்து கஷ்டம் கிடையாது. எக்ஸசைஸில் உள்ள எல்லா சமயம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கணும். இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன்னா இது நீங்கள் ஒரு 2 மணி நேரம் பாருங்கள். பார்த்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செய்ய வந்துடும். மேக்ஸே உங்களுக்கு தெரியனாலும் சரி தான். ஏன்னா மேக்ஸில் ஒன்று கூட தெரியாது, பேசிக்காக என்ன மேக்ஸில் கிடையாது அப்படின்னா கூட நீங்கள் இந்த சம்மை பார்த்து அழகாக செஞ்சுட்டு போயிடலாம். திருப்பி ஒரு 2 மணி நேரம் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோவை ஒரு 2 மணி நேரம் பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே மனசில் பதிஞ்சிடும். அப்படி வந்து நம்ம மேக்ஸில் வந்து 25 கொஸ்டினும் அழகாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஃப்ராக்ஷனில் உள்ள வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருப்போம். கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.